எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னு சார்ட் ஓப்பன் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு தான் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அவ்வளோ நுணுக்கமாக தேவைப்படுற கேண்டில் ஸ்டிக்கை பற்றி 3 இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக சொல்கிறேன், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த 2 கலருக்கான காரணம் என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க. அந்த 2 டிஃப்ரென்ஸையும் நமக்கு காட்டுறதுக்காக தான் இந்த 2 கலர் கேண்டில் ஸ்டிக்கில் இருக்குது. ரெட் அண்ட் க்ரீன் தான் யூஸ் பண்ணணுமானா மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற கலர் ரெட் அண்ட் க்ரீன் தான். உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக 2 கலர் யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங், ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு தெரியுமா? நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், 5 நிமிஷம், 1 மாதம், 1 வருஷம், நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறோமோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த ஸ்டாக் எந்தெந்த ப்ரைஸ்லலாம் ட்ராவல் ஆயிருக்குங்கிற டீட்டெயில் தான் அந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கில் நமக்கு தெரிய வரும். அண்ட் ஃபைனலி, அந்த கேண்டில் ஸ்டிக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 4 இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். எந்தெந்த ப்ரைஸில் ட்ராவல் ஆகுதுன்னு தெரியணும்னா அந்த ப்ரைஸ் லெவல் தான் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெடரல் பேங்க் ஸ்டாக்கோட 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, எந்தெந்த ப்ரைஸ்லலாம் ட்ராவல் ஆகுது, ஃபைனலி டைம் ஃப்ரேம் முடியும் போது எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது, இந்த 4 டீட்டெயிலை வச்சு தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்கும், என்ன சொல்லுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை பற்றின டெப்த்தான நாலேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம்.